ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து கண்டினியூஸாக லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் நாம் வந்து ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவோம், தீபாவளி. அதனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அக்டோபர் மாதம் என்னெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து லான்ச் ஆக போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பதான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபோட்டோவை பார்த்தே என்ன ஃபோனு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 12 சீரீஸ். இந்த மாதமே ஒரு ஈவெண்ட் வந்து ஆப்பிள் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டில் ஐஃபோன் வந்து லான்ச் பண்ணப்படும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஐபேடு அப்புறம் வாட்ச் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. இதுக்கு ஆப்பிள் என்ன சொன்னாங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆப்பிள் ஐஃபோன் 12 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எல்லாம் 12 சீரீஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அப்புறம் ஐஃபோன் 12 மினி வந்து இந்த 3 ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் இல்லை 2 ஃபோன் நினைக்கிறேன் லான்ச் பண்ண ப்ராசஸர் Bionic 14 இந்த லேட்டஸ்ட் ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று ஃபோனில் பார்த்தீங்கன்னா Bionic 13 அந்த சிப் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரில, கொஞ்சம் ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, அதை வச்சு தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். யாரெல்லாம் இந்த ஆப்பிள் ஃபோன் 12 சீரீஸு வெயிட் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் வாங்க போறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபோனுக்கு போகலாம். அடுத்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி கம்பெனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட சித்தப்பான்னு சொல்லலாம் விவோ. இந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, V20 அண்ட் V20 Pro 5G. இந்த 2 ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் லான்ச் பண்ண போகிறோன்னு விவோ கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட கொஞ்சம் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்ப்போம். இதோட ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவோ V20ல ஸ்னாப்டிராகன் 765 அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ராசஸர் தான் பார்த்தா. விவோ V20 ப்ரோல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 765G இந்த ப்ராசஸர் வந்து V20 ப்ரோவில் யூஸ் பண்ண போகிறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ராசஸர் பேசிக் இன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராசஸர் தான் பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஸ்டார்டிங் இல்லை அக்டோபர் மிட்ல லான்ச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபோனுக்கு போகலாம். அடுத்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ஓப்போவும் கன்ஃபார்ம் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ F21 Pro. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓப்போ F17 தின்னஸ்ட் ஃபோன் ஆஃப் 2020 அந்த ஃபோன் வந்து இல்லை. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ரொம்ப தின்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தின்னாக இருக்குன்னு நம்ம ஃபோன் லான்ச் பண்ண அப்புறம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபோனுக்கு போகலாம். அடுத்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட F41. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் M51 வியர்டஸ்ட் மான்ஸ்டர் அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்து ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் F41. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீபிராண்டர் ஃபோன் தான். இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே வந்து இதில் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபோன்றா லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனோட கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாரம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுற கம்பெனி தான் இந்த ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சும்மாவே வாரத்துக்கு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஃபெஸ்டிவல் டைமில் எவ்வளோ ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னே தெரியாது.
அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரியல்மி X3 Pro இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எத்தனை ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாமே 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கலாம். அதெல்லாம் அந்த ஃபோன்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த ஃபீச்சர்ஸே தான் கொடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் தான் இந்த ரியல்மி X3 Pro. இதோட ப்ராசர் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 865 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.57 இன்ச். அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேமோட இந்த ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரியல்மி கம்பெனி லான்ச் பண்ணுறாங்கன்னா ரெட்மி இதோட ஆப்போசிட் கம்பெனி கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுவாங்க. அதில் என்ன ஃபோன் வருதுன்னு நாம் பார்ப்போம். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா MI 10 சீரீஸ் அப்புறம் MI 10T இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா இதில் 5G ஃபோன் வரைக்கும் நிறையா சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ரெட்மி நோட் 10 சீரீஸ் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8T இந்த ஃபோனும் எப்போ தான் லான்ச் ஆக போகுது, எப்போ தான் நம்ம வாங்கணும்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட ஹைலைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா October 14 லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 865+ இந்த ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் ப்ரீ புக்கும் ஆரம்பிச்சிடுச்சு. யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினான என்னெல்லாம் ஃபோன்ஸ் வந்து அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்பேஸ் வீடியோஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் ஒன்று நிறையா டெக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யாராவது அப்கமிங் ஃபோன்ஸ் என்னடா அப்கமிங் ஃபோன்ஸ் வந்து வருதுன்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. லெட்ஸ் லேர்ன் சம்திங் எவ்ரி டே.